ஸோ இந்த டைம் டிகேவை பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன்ஸ் வியாபாரத்தில் நிறைய பேர் வந்து பல்வேறு விதமான ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது. இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய என்எஸ்சியில் நிஃப்டி, அதே மாதிரி பிஎஸ்சி அப்படின்னு சென்செக்ஸ், இந்த 2 இண்டெக்ஸ்க்கு மட்டும் வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்ற ஒரு அனுமதி இருக்கிறது. இப்போ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்கு என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும், நிஃப்டி இது. வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கு. ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, லிக்விடிட்டின்னு எதை மீன் பண்றோம் இந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது, பிட் ப்ரைஸ்க்கும் அந்த ஆஸ்க் ப்ரைஸ்க்கும் உள்ள அந்த இடைவெளி எப்பவுமே வந்து ஒரு குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணுமோ அது கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெள்ளிக்கிழமை ஒரு என்எஸ்சியோட வீக்லி எக்ஸ்பைரியோட கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே முடியறதுனால வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கும், பிரீமியம்லாம் சீப்பாக மாறிக்கிட்டே வரும். இப்போ சீப்பாக மாறுறதுனால என்ன நடக்கும்? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபைனான்ஸ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆப்ஷன்ஸ் வியாபாரம் எல்லாருக்குமே வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது கேஷ் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கி விற்கிறோம் இல்லையா, அது வந்து டெலிவரி பேஸில் பண்ணுறோம், ஒரு இன்வெஸ்டராக பண்ணுறோம் அப்படின்னு நல்லா தெரியும். அது கொஞ்சம் நம்ம வேகமாக வாங்கி விற்கிற ட்ரேடராக கூட கேஷ் மார்க்கெட்டில் பண்ணுவோம். ஆனால் இதை தாண்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வியாபாரம் அப்படின்றது நம்ம டெரிவேட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறோம். அதில் குறிப்பாக ஆப்ஷன்ஸ் வியாபாரம் அப்படின்றது வந்து அந்த ஃபியூச்சர்ஸில் இருந்து கொஞ்சம் மாறுபட்டது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது, ஆப்ஷன்ஸ் வியாபாரம் அப்படின்றது நம்ம பிரீமியத்தில் தான் வாங்குகிறோம், பிரீமியத்தில் தான் விற்கிறோம். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் வியாபாரத்தில் மிக முக்கியமான ஒரு காம்பனண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறதா இருந்தால் டைம் டிகே அப்படின்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது. டைம் டிகே அப்படின்னு சொன்னால் அந்த பிரீமிய தொகையில் டைம் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. இந்த டைம் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நாளாக நாளாக குறைஞ்சி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இதில் தான் இது வந்து ஒரு மற்றதுலேருந்து வேறுபடக்கூடிய ஒரு விஷயம், முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைம் டிகேவை பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன்ஸ் வியாபாரத்தில் நிறைய பேர் வந்து பல்வேறு விதமான ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன் இதை சொல்கிறோன்னா, டைம் டிகே நம்ம எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அட் த மணி, அதே மாதிரி அவுட் ஆஃப் த மணி இருக்கிற எல்லா ஸ்ட்ரைக்குமே என்ன ஆகிடும், ப்ரீமியம் 0 ஆகிடும். அது வந்து இந்த எதனால் 0 ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டைம் வேல்யூ குறைஞ்சி அன்னைக்கு ஒன்றும் இல்லாத ஆகிடும். அதனால தான் அது வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்கிறோம். சரி, இப்போ இந்த எக்ஸ்பைரி அப்படின்றது வந்து பொதுவாக மந்த்லி எக்ஸ்பைரி தான் பொதுவாக எல்லாத்துக்குமே இருக்கும். ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே அப்படின்னு இருக்கும். எல்லா ஸ்டாக்ஸுக்குமே இது பொருந்தும், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வியாபாரம் கூடிய ஸ்டாக்ஸுக்கு. ஆனால் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய என்எஸ்சியில் நிஃப்டி, அதே மாதிரி பிஎஸ்சி அப்படின்னு சென்செக்ஸ், இந்த 2 இண்டெக்ஸ்க்கு மட்டும் வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்ற ஒரு அனுமதி இருக்கிறது. இப்போ எல்லாமே செபியினுடைய மேற்பார்வை தான் நடக்குது. செபி கொடுக்குற அனுமதியின் அடிப்படையில் தான் இந்த இதெல்லாம் நடைமுறைக்கு வருது. இப்போ என்எஸ்சி ஆகட்டும், பிஎஸ்சி ஆகட்டும், அவங்களுடைய பிரைமரி இண்டெக்ஸ், அதாவது முக்கியமான குறியீட்டு எண் அப்படின்றது நிஃப்டி, அதே மாதிரி சென்செக்ஸ், இது ரெண்டுமே வந்து ஆப்ஷன்ஸ் வியாபாரத்தில் வீக்லி எக்ஸ்பைரியில் வியாபாரம் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வியாழக்கிழமை எக்ஸ்பைரி அப்படின்னு தான் இது வரைக்கும் இருந்துகிட்டு வந்தது. அதுவும் வீக்லி எக்ஸ்பைரி எல்லாமே வியாழக்கிழமை அப்படின்றது. அந்த வீக்லி வியாழக்கிழமை எக்ஸ்பைரி அப்படின்றத இப்போ என்எஸ்சி என்னவா மாற்றுறதுக்காக ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க செபியில் அப்படின்னு பார்க்கும்போது, டியூஸ்டே, வியாழக்கிழமைக்கு பதிலாக செவ்வாய்க்கிழமைக்கு அந்த எக்ஸ்பைரி எங்களுக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு என்எஸ்சி வந்து செபி கிட்ட கேட்கும்போது, செபி அதுக்கு இப்போ அனுமதி கொடுத்துட்டாங்க. 1 செப்டம்பர்லேருந்து அது நடைமுறைக்கு வரப்போகிறது. அதே மாதிரி சென்செக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து முன்னாடி என்எஸ்சி வியாழக்கிழமை இருந்த இடத்துல அதை கொண்டாந்து போட்டாங்க. இப்போ சென்செக்ஸ் என்னைக்கு எக்ஸ்பைரி ஆகும் வீக்லி அப்படின்னு பார்க்கும்போது வியாழக்கிழமை எக்ஸ்பைரி ஆகும். சரி, இதில் என்ன ஒரு நல்லது இருக்கிறது, இல்லை இதில் என்ன சிரமம் இருக்கிறது அப்படின்றத ரெண்டுமே பார்த்துடலாம். பொதுவாகவே வந்து எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த டைம் டிகேவ்னால அந்த பிரீமியத்தில் இருக்கக்கூடிய அந்த டைம் வேல்யூயோட மூமெண்ட் அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதில் ரொம்ப வாலட்டாலிட்டி இருக்கும். இந்த வாலட்டாலிட்டி அப்படின்றது சந்தையில் புதுசாக வர்றவங்களுக்கு பெரிய பாதிப்பையும், பழக்கமானவர்களுக்கு பெரிய லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. சரி, இப்போது என்எஸ்சிக்கு வந்து வியாழக்கிழமையில இருந்து செவ்வாய்க்கிழமைக்கு மாற்றிட்டாங்களே, இதில் என்ன அனுகூலம் அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். இப்போ செவ்வாய்க்கிழமை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போது நமக்கு முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீக்கெண்டுன்றதை நம்ம மனசில் வச்சுக்கணும். பொதுவாகவே வந்து
ஒரு வாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இப்போ வியாழக்கிழமை முடியுது அப்படின்னா வெள்ளிக்கிழமை புதிய எக்ஸ்பைரி ஆரம்பிக்குது அப்படின்னா, அப்புறம் வெள்ளி சனி அந்த 2 நாள் என்ன ஆகும், ஒரு வீக்கெண்டு நடுவில் வந்துடும். இப்போ வீக்கெண்டு வந்துட்டு அடுத்தது திங்கட்கிழமை வரும்போது இந்த வீக்கெண்டில் ஏதோ ஒரு மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஈரான் இஸ்ரேல் வார், இல்லை முக்கியமான ட்ரம்ப்போட முடிவு எடுக்கிறதுலாம் வீக்கெண்டில் எடுக்கிறாரு. இந்த மாதிரி ஏதோ ஒரு செயல்பாடுகள் அப்படின்றது என்ன பண்ணும், மார்க்கெட்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ திங்கட்கிழமை அன்னைக்கு அந்த பிரீமியத்தோட மதிப்பு யாரோ ஒருத்தருக்கு பாதகமாக தான் முடியும். ஆனால் என்னன்னா பெரிய அளவில் மாறிடும். அதாவது ஒரு கேப் அப் கேப் டவுன் அப்படின்றதுல சந்தை நகரும் போது இந்த பிரீமியம் வந்து ஒருத்தரை பெரிய லாபத்திலும் இன்னொருத்தரை பெரிய நஷ்டத்திலும் தள்ளி விட்டுரும். சரி, இப்போ இந்த மாற்றத்தினால எந்த அளவுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எக்ஸ்பைரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பொசிஷன் எடுக்கிறவங்களுக்கு புதன், வியாழன், வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்தாப்புல இந்த நாட்கள் கையில் இருக்கிறதுனால அவங்க பொசிஷனை அதுக்குள்ள முடிவு எடுத்து க்ளோஸ் பண்ணுறதுனாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த வீக்கெண்டை தாண்டாமல் பார்த்துக்கலாம் அப்படின்றது இது ஒரு அனுகூலமாக பார்க்குறோம். ஸோ இந்த வீக்கெண்டுனால வரக்கூடிய அந்த சிரமத்தை தவிர்ப்பதற்காகன்னு ஒரு பக்கம் நம்ம பேசினாலும் கூட இதில் பல்வேறு நுணுக்கங்கள் இருக்குது. என்ன நுணுக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்குது என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும், நிஃப்டி இது. வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது. ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த வியாபாரம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட அந்த எக்ஸ்பைரி தேதி அப்போ எல்லாம் குவியும். அதிகமான அளவு வியாபாரம் நடக்குது. அதில் பெரிய ஏற்ற இறக்கங்களாக வரும். இப்போ என்ன ஆகும், கொஞ்சம் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். இது செயல்படுத்தும் போது தான் நிஜமாவே என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த ஷார்ப்பான ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்றத ஈவன் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் கான்ட்ராக்ட்ஸ். அப்போது மக்கள் வந்து இதுலேயும் அதுலேயும் எடுக்கும்போது அதுக்கு உண்டான இதில் கொஞ்சம் எடுப்பாங்க, அதில் கொஞ்சம் எடுப்பாங்கன்னும் போது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்து மார்க்கெட்டில் பெரிய அளவில் இந்த ஸ்பைக் வர்றதை ஓரளவுக்கு தடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி ஈவன் அவுட் ஆகும்போது லிக்விடிட்டி அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. லிக்விடிட்டின்னு எதை மீன் பண்ணுறோம் இந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது, பிட் ப்ரைஸ்க்கும் அந்த ஆஸ்க் ப்ரைஸ்க்கும் உள்ள அந்த இடைவெளி எப்பவுமே வந்து ஒரு குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணுமோ அது கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது லிக்விடிட்டி ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன்ஸ் வியாபாரத்தில் ஸ்லிப்பேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்லிப்பேஜஸ் சொல்லும்போது நீங்கள் ஒரு கான்ட்ராக்டை வாங்கி விற்கும்போது அதில் வரக்கூடிய அந்த பாதகம், அதாவது நீங்கள் லாபம் பண்ணுறீங்களோ நஷ்டம் பண்ணுறீங்களோ அந்த வாங்கி விற்கிறப்ப வரக்கூடிய அந்த பிரீமியம் இடைவெளி, வாங்குற விலைக்கும் விற்கிற விலைக்கும் அந்த இருக்கிற இடைவெளியை என்ன பண்ணிவிடும், நமக்கு ஒரு நஷ்டத்தை கொடுத்துருன்றதை பார்க்குறோம். அது ஓரளவுக்கு தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லாம் இனிமேல் வரும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் லிக்விடிட்டி அப்படின்னு பார்த்தோம். மூணாவது என்னது, வீக்கெண்டில் வரக்கூடிய மிகப்பெரிய ஏதாவது ஈவெண்ட்ஸ் அதோடைய இம்பேக்ட் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணாமல், இப்போ செவ்வாய்க்கிழமைனா புதன் வியாழன் வெளியிலே பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீக்கெண்டை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ வீக்கெண்டில் என்ன ஒரு பெரிய தாக்கம் நெகட்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த டைம் டிகே தான். ஸோ இந்த டைம் டிகே ஒருத்தருக்கு சாதகமாக இருக்கும், இன்னொருத்தருக்கு பாதகமாக இருக்கும்னு பார்த்தோம். அப்போ பாதகமாக இருக்கிறவருக்கு பெரிய அளவில் மண்டே அன்னைக்கு ஒரு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதிலிருந்து கொஞ்சம் தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் அஃபிஷியலாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இன்னொரு கோணத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ வெள்ளிக்கிழமை ஒரு என்எஸ்சியோட வீக்லி எக்ஸ்பைரியோட கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே முடியறதுனால வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கும், பிரீமியம்லாம் சீப்பாக மாறிக்கிட்டே வரும். அப்போ சீப்பாக மாறுறதுனால என்ன நடக்கும், அப்போது என்எஸ்சி என்ன எதிர்பார்க்கலாம், நிறைய வியாபாரம் நடக்கும். நமக்கு வந்து போட்டியின் அடிப்படையில் பிஎஸ்சி என்எஸ்சியில் தான் போட்டி நடக்கும் இல்லையா இப்போது. ஸோ அந்த நாளில் நீங்கள் ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு ப்ரீமியம் அப்படின்றது மிக குறைவாக இருக்கும். அதனால் என்எஸ்சிக்கு நிறைய வியாபாரம் வருமோன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது எப்படி நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். அந்த வியாழக்கிழமையும் ஒருத்தருக்கு சாதகம் தான். இந்த செவ்வாய்க்கிழமைன்றது இப்போ மாற்றதுனால என்ன மாதிரியான சாதகங்கள் வரும்ன்றதை நம்ம விரிவாக பார்த்துருக்குறோம். இதெல்லாம் ஒரு ஆரம்பம் தான். இது நடக்க நடக்க தான் இதில் என்ன மாதிரியான நம்ம சொன்ன விஷயங்கள் நடக்குது இல்லை நடக்கலைன்றதை பார்க்க முடியும். பொதுவாக பங்கு சந்தையில் எல்லாருமே ஷேர் வாங்கி விற்கிறதுன்றதை எந்த செக்மெண்ட்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கேஷ் செக்மெண்ட்டில் தான் பண்ணுவோம். இப்போ நான் வந்து பங்கு சந்தையில் என்னென்ன செக்மெண்ட் இருக்குன்னு சொல்லும்போது கேஷ் செக்மெண்ட்னு ஒன்று, டெரிவேட்டிவ்ன்றது இன்னொரு செக்மெண்ட். அந்த டெரிவேட்டிவ் கீழே வரதான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இப்போது சாதாரண ஒரு இன்வெஸ்டர் ஆகட்டும், இல்லை ஷார்ட் டைமில் வாங்கி விற்கிற ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் ஆகட்டும், இல்லை ஸ்விங் ட்ரேடர் வாங்கி சில தினங்களில் வாங்கி விற்கிறாள் ஆகட்டும், இல்லை அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிற டே ட்ரேடர் ஆகட்டும், இதெல்லாம் கேஷ் மார்க்கெட்டில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இவர்களுக்கும்
இந்த ஆப்ஷன்ஸில் பண்ணக்கூடிய மாற்றங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நீங்கள் வாங்குறது எல்லாமே ரியல் டைம் ஷேர்ஸ் தான் வாங்கி விற்கிறீங்க. அஃப்கோர்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ் வியாபாரத்தினுடைய பிரீமியத்தோட இம்பேக்ட் அண்டர்லைன்னு சொல்லும்போது கேஷ் மார்க்கெட்டை தான் எடுத்துப்போம். ஆனால் நான் இது வரைக்கும் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணதே இல்லை சார், கேஷ் மார்க்கெட்டில் தான் வாங்கி விற்றுட்டு இருக்கிறேன்னா அப்படியே நில்லுங்க. தயவுசெய்து இதுக்கு வந்துடாதீங்க, ஃபியூச்சர்ஸுக்கோ ஆப்ஷன்ஸுக்கோ வராதிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பொதுவாகவே அது ஏன்னா விவரம் தெரியாதவங்க உள்ள நிறைய இழப்புகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால கேஷ் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்டராக இருக்கிறேன், கேஷ் மார்க்கெட்டில் நான் ஒரு ட்ரேடராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வீக்லி எக்ஸ்பைரி அது என்றைக்கு மாற்றினாலும் உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்குகிற ஷேரை T+1 உங்களுக்கு டெலிவரி வரப்போகுது. அது தனியான ஒரு உலகம். கேஷ் மார்க்கெட்ன்றது ஒரு தனியான உலகம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸோடைய பாதிப்பு, அதே மாதிரி இந்த எக்ஸ்பைரி பற்றிய பாதிப்புகள் எதுவும் உங்களை பாதிக்காது. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், காதில் கூட வாங்கிக்க வேணாம்.